பணம், சாதி இது எல்லாத்தையும். அதனால அவங்க வந்து பித்து புடிச்சு போய் அலையுறாங்க. என்ன பண்ண முடியும்? அடுத்த அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வெறியிலயும், அந்த 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 இயலாமையிலயும் அவங்க வந்து வார்த்தைகள வாரி தள்ளுறாங்க. எவ்வளவு அதாவது தமிழ் மக்களை இந்த அளவுக்கு எவனும் கொச்சப்படுத்தியிருப்பானான்னு தெரியல. மாயாஜால வித்தை, கண்கட்டி வித்தை, கவர்ச்சி இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ. அந்த சைடு அவங்க எம்எல்ஏக்கள் என்னென்ன அமைஞ்சிருக்காருன்னு அன்னைக்கு காங்கிரஸ் அது இதுன்னு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறது. இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு சம்பட்டி அடி அவங்க பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு ஏன் கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் கொடுத்த 2014 தோல்வியில வந்துட்டு விட்டுட்டு போனாங்க. ஒண்ணே ஒண்ணு இது மட்டும் சொல்லுங்க. இல்ல எம்ஜிஆர் கொடுத்த தோல்வியில தொடர் தோல்விகள குடுத்துட்டு இருந்தாரு திமுகவுக்கு. எம்ஜிஆர் பரிசளிச்சுட்டு இருந்தாரு. தொடர்ச்சியா தோல்வியில பரிசளிச்சுட்டு இருக்கும்போது கூட, திமுகவுடைய தலைவர் வந்து சட்டசபையில இருப்பார். திமுகவுடைய முக்கிய தலக்கட்டுகள் வந்துட்டு பார்த்தோம்னா, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து சட்டசபையில இருப்பாங்க. முக்கியமான ஆட்கள் வந்து சட்டசபையில இருப்பாங்க. ஆனா இவர் திமுகவுக்கு பரிசளிச்ச தோல்விங்கிறது, திமுக தலைவர் சட்டசபைக்குள்ள நுழைய முடியல. 15 எக்ஸ் மந்திரிகள் சட்டசபைக்குள்ள நுழைய முடியல அப்படிங்கிற சப்பட்டி அடியா குடுத்துட்டாரு. அந்த அடியிலிருந்து தாங்க முடியாம, மீள முடியாம, இன்னைக்கு வார்த்தைகளை விட்டு எரிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து திமுக கட்சியுடைய தலைவர் வந்து தினசரி செய்திகளுக்கெல்லாம் கோட் பண்ணிட்டு இருக்கிறார் ட்விட்டர்ல. ராஜேஷ் இல்ல காங்கிரஸ் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2014 இவனுங்க தான் விட்டுட்டு வந்தாங்க, விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2009 தானே, 99 விட்டுட்டு போனாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ உங்க குழந்தை வந்துட்டு ஏதாவது ஒரு பண்டமோ ஒரு ஐஸ்கிரீம் கேக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிடாதுன்னா நீங்க வாங்கி, குழந்தைங்க சொல்ற எல்லாத்தையுமே பெற்றவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது அது குழந்தைங்க சொல்றது நல்லதுன்னு தெரிய போய் தானே வந்து அதை வந்து பண்றாங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த குழந்தையே வீடியோ எடுக்கிறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க முதல்ல திமுக வேண்டான்னு முதல்ல முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு மாற்றா தாவேக்காவை நினைச்சதுனாலதான் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. இதுக்கப்புறம் உட்காந்து டெய்லி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கானுங்க. தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். 2031 36 ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். இவனுங்க வந்து அதுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க பண்ற கோமாளித்தனம் என்னன்னா 10 நாள் கூட ஆகல. 10 நாள்ல வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சி மேல வந்து அதிருப்தி ஆயிட்டாங்களாம். அதாவது இவரே தான் சொன்னாரு 6 மாசம் வந்து ஓகேவா, 6 மாசங்கிறதே கம்மி ஓகேவா. ஒரு 6 மாசம் வந்து எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் ஓகே. ஒரு புது கவர்மெண்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பா டைம் தேவை ஓகேவா. ஏன் இவங்க நம்ம வந்த ஒரே வாரத்துல வந்து அந்த 1000 ரூபாய் இதை வந்து கொடுத்துட்டோம் ஓகேவா. மகளிர் உரிமை தொகை அது தடைப்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டோம். இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே 21ல கொடுத்தாங்களே உரிமை தொகைன்னு சொல்லிட்டு, அது எத்தனை வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க ஓகேவா. ஒரு புது கவர்மெண்ட் ஆகுது, ஃபார்ம் ஆகுது, அதுக்கு உண்டான டைம் வேணும். நீங்க அதுக்குள்ள என்ன 10 நாள்ல வந்து என்ன அப்படி என்ன மக்களுக்கு ஆன்டி சேர்ந்துருச்சு இந்த கவர்மெண்ட் மேல. இவனுங்க இப்ப இருந்தே இது ஒரு ஃபெயில்டு நரேட்டிவா இப்ப இருந்தே செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு சிரிப்பா தான் வருது இவனுங்களை பார்த்தா. அவ்வளவு மக்கள் அவ்வளவு முட்டாளா? இப்ப இத இவனுங்க பண்றத பார்த்துட்டு ஓ அப்ப கவர்மெண்ட் 10 நாள் அப்படி சிரிக்க மாட்டாங்களா மக்களே? ஐயோ என்னைய ஒரு மாசம் கூட அவளை ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் மறுபடியும் கூட இல்லைங்க. ரெண்டாவது நாள் சட்டமன்றத்திலேயே வந்து உதயநிதி இதை சொல்றாரு. மக்கள்லாம் வந்துட்டு ஏன்டா ஓட்டு போட்டு வந்துட்டு கவலையில இருக்காங்க. பதவி ஏத்து முடிச்ச 2வது நாள் வந்து எப்படி வந்து அவனுக்கு தோணும்? இன்னும் ஒரு நாள் கூட கவலையில யார் இருப்பானா? அறிவாலயத்தில் இருக்கவன் கவலையில் இருப்பான். ஒருவேளை அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருக்காங்களோ என்னவோ, அவங்க குடும்பத்துல அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்களே மேபி அவங்க உண்மையில் நடந்திருக்கும். உண்மையிலுமே உடன்பிறப்புகளே நிறைய பேர் போட்டிருக்கானுங்க போல. இல்ல அது உண்மைதாங்க. இப்ப என்னோட ஃபேமிலிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கவுன்சிலர் டிஎம்கே கவுன்சிலர்ஸே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டிஎம்கே போடுறாங்கன்னா அவங்க பசங்க எல்லாம் டிவி கேக் தான் போடுறாங்க. அதனாலதான் இவனுக்கு புலம்பலே. அந்த இன்ஸ்டாகிராம் ஒண்ணு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அது வந்து இந்த 1,70,00,000 அந்த ஓட்டு இல்ல, அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுல்ல, அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து போட்டோம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிடுவாங்க? நான் கேட்கறேன். இவன் என்னத்தையாவது உட்காந்துக்கிட்டு அவர் ஆட்டோக்காரர் சொன்ன மாதிரி அந்த வீடியோ எடுத்து போடுறதே பெரியவங்க தானே, குழந்தைங்களே ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டுருதா என்ன? அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற சரி ஓகே ஒரு நல்ல சேஞ்ச் வருது, இதை நம்ம பிள்ளையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க முன்னாடி ஓப்பனா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதை வச்சுதான் அந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்துச்சே தவிர இவனுங்க அதை உட்காந்து இப்ப சையத் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இவனுக்கு பண்ணாத அழிச்சாட்டியமா இது
என்னென்ன பண்ணானுங்க ஒரு இன்ஸ்டாகிராமு, இன்ஸ்டாகிராம் யூடியூப், இன்ஃபுளுசரை விடாம ஃபேஸ்புக், ஆஹ் யூடியூப்ல நீங்க என்னென்ன எல்லா வேலைகள்லாம் செஞ்சீங்க? அத்தனை பேரையும் வேலைக்கு வாங்கி எவ்வளோ வச்சானுங்க. நெரேட்டிவ் ம். எல்லாம் அந்த கரூர் விஷயத்துல எல்லாம் அவ்வளோ நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, எனக்கு அவங்க மேல ஒரு கோபம் இல்ல, ஜெயிச்சப்ப நாங்க அழுதேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஃபேமிலி இன்டர்வியூ பேசுறாங்க. அவர் வந்தா நான் பிரியாணி சமைச்சு தருவேன்றாங்க. நீ யாரை ஏமாத்திட்டு இருக்க? நீ ஒன்னு நீயே ஏமாத்திக்க அந்த வேண்டியதான். கரூர் விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஒரு இது வந்துச்சு. இல்ல கரூர் விஷயத்துல நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டு போஸ்ட் போட்டாங்க. ஆனா போஸ்ட் போட்ட எல்லாரு மணியும் வந்துட்டு கேஸ போட்டானுங்க. அதை வந்துட்டு டெலிட் பண்ணானுங்க. பாலிமர் நியூஸ்ல இருந்து அவனுக்கு அகேன்ஸ்டா போடுற நியூஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணானுங்க. புதிய தலைமுறைக்கு வந்துட்டு அந்த இது கொடுக்க மாட்டானுங்க. ஒட்டு மொத்தமா மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்ம மேல படைய போட்டானுங்க. ஆனா அன்னைக்கு மக்கள் எந்த இன்ஸ்டாவை பார்த்துப்பா வந்துட்டு மக்கள் ஆதரிச்சாங்க? மக்கள் எல்லாம் தாங்கி பிடிச்சாங்களே விஜய் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்ட்டு தாங்கி பிடிச்சாங்களே. எதை பார்த்து தாங்கி பிடிச்சாங்க? இல்ல இவனுங்க பிரச்சாரம் பண்ண இடத்துலயே நிறைய குழந்தைங்கள பள்ளி மாணவர்கள் இவங்கெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. எத்தனை குழந்தை வந்து அந்த பிரச்சாரத்து போது வந்து திமுகவுக்கு வாக்களிச்ச மாதிரி வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் டிராமா எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எந்த கணக்குல சேரும்? அந்த இதுல அந்த முதல்வர் காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு வந்த சுப்பிரமணியம் விஎஸ் வரல, அதுவே இவனுக்கு பேக்கா உருவாக்குன ட்ரெண்ட் தானே. அப்ப அதெல்லாம் என்னது? அப்ப அவன் முன்ன மதிக்கல. அவன் நீ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி கருமத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு எரிச்சு அடைஞ்சிருக்கான். நீ அதை செய்யாம இருந்தீங்கன்னா கூட இன்னொரு 5 லட்சம் சேர்த்து வாங்கியிருப்ப. ஒவ்வொன்றா செஞ்சு 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 மொத்தமா வந்து உன் ஓட்டை எங்களுக்கு தள்ளி விட்ட. சரி இப்படியே பண்ணிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1 கோடி ஓட்டு சேர்ந்தா வரும். அது இல்லாம நீங்க மக்களே வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் அப்ப இது கொஞ்சம் ஒரு நாளைக்கு இப்பயே அதான் பண்றானுங்க. முன்னாடி என்ன பண்ணானுங்க, மக்கள் எல்லாம் முட்டாளு, இவன் பின்னாடி போறவனுங்க எல்லாம் அறிவு இல்லாதவனுங்க, இந்த லேடிஸ பூரா அபியூஸ் பண்றது செய்யறது, இத ஃபுல்லா உட்காந்து ஒரு ஒரு கேங்கா உட்காந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்து இப்போ அது உட்காந்துட்டு ஏன் போயிட்டாங்க வந்து மக்களை போயிட்டாங்கன்னா வந்து அப்படி வந்து புள்ளி ஆஹ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏன் மக்கள் அப்படி அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, காசை வாங்கிட்டு வந்து ஓட்டை வந்து விஜய்க்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த இது சுத்தெல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு இது புரியுதா இல்லையா? சரி அவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போட மக்கள் போறீங்கன்னா, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆமா ஒரு ஆமா ஃபீல்ல ஆமா ஆமா அது இருக்கானுங்க. நேரடியா சொல்ல முடியாதுல்ல அந்த வார்த்தையே. ஆகையனால இப்படி இந்த மாதிரி அதாவது மக்கள் இத்தனை நாள் நீங்க காசையே துரோகம் பண்ணிட்டு கொள்ளையடிச்சு இருந்தீங்க. மக்கள் காசையே அதான் கொள்ளையடிச்சு இத்தனை நாள் அது நீங்க 5 துரோகம் பண்ணிட்டு வருஷத்துக்கு இருந்தீங்க. ம் மக்கள் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இது துரோகம்லாம் இல்ல. துரோகம் எல்லாம் கிடையாது, கரெக்டான விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு துரோகம். துரோகம் வேற பண்ணணும். ஏஜ் இவங்களுக்கு துரோகம் வேற பண்ணணுமா இருக்கு. இல்லைங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாம் இது கொஞ்சம் இப்ப எங்க வீட்லயே வந்து ஒருத்தவங்க எங்க அத்தை எல்லாம் வந்து அவங்க வந்து லிட்டரலா என்கிட்ட சொல்றாங்க, எப்பா 1500 வாங்கிட்டு நீ சொன்னு போட்டுட்டேன்ப்பா, எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குப்பான்றாங்க. அது வந்து இவனுங்க இத்தனை வருஷமா இவனுங்க அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராமா, ஒரு நெரேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து தே ஆர் ஹாப்பி நவ். அதுக்கப்புறம் இவனுங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவங்களே சீன் போயிட்டாங்க. இவனுங்க என்ன இவ்வளவு கேவலமா போயிட்டு பண்றானுங்க, ஒருத்தர் ஜெயிச்சு வந்து 5 வருஷம் வந்திருக்கான், என்னதான் பண்றான்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணா பரவாயில்ல, வர்றப்ப இவ்வளவு கேவலமா பண்றானுங்க. அப்ப இவனுங்களோட இல்ல லட்சணம் என்னங்கிறது இவனுங்க நம்மள மாதிரியே நம்மள கவனிக்காமலாம் விடல. அந்த ஸ்டாலின் சொல்ற மாதிரி வந்துட்டு நம்ம கவனிக்காம விட்டோம். டேய் விஜய் மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் போடுறதுல இருந்து அவரை மாதிரியே வந்துட்டு துண்டு தூக்கி போடுறதுல இருந்து அவரை மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களை கவனிக்காம விட்டீங்களா? ஒன்னொன்னா எங்களை காப்பி தாண்டா அடிச்சீங்க. இல்ல அவருக்கு குழந்தைங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் இது காப்பி விடுதுன்னு அடிச்சு சொல்லிட்டு எதுவுமே இவங்களுமே முடியல. வந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுற அந்த 2 பசங்களை கூப்பிட்டு வச்சு சிஎம் ஆபீஸ்ல உட்காந்து பேச வச்சு அனுப்பி ஆமா, எல்லாம் பண்ணாங்க. என்ன வைப்பு வித்து எல்லாமே வைப்பு வித்து ஸ்டாலின். ஆனா எல்லாம் பண்ணியும் ப்ரோ வந்துட்டு தோத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்றது? யார் இல்ல யாருக்கு தெரியுமா இதெல்லாம் ஆர்கானிக்கா எக்ஸசைஸ் பண்ற உரிமை இருக்கு, நம்ம தலைவருக்கு தான் இருக்கு. ஆனா அவர் எந்த விதமான இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸையும் யூடியூபர்ஸையும் கூப்பிட்டு அவர் எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்கல, இன்டர்வியூ கொடுக்கல. இவங்க இந்த 5 வருஷத்துல இவங்க சந்திக்காத இன்ஃபுளுசரே கிடையாது ப்ரோ. இர்ஃபானை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ கொடுத்தது உதய். அவன் இர்ஃபான் வந்து அதுல கேட்கிறான், நான் சிஎம் கூட உட்காந்து சாப்பிட முடியுமான்னு. இந்த ரேஞ்சில தாண்டா நீங்க உங்களோட இன்ஃபுளுசர்ஸும் இதுவும் வச்சிருக்காங்க. இவர் வந்து டச்சிங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஒரு சினிமா ஃபெட்டர்னிட்டில இருந்துகிட்டு ஒரு தடவை கூட எந்த இன்ஃபுளுசரையுமே தன்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன்னு யாரையாவது நேர்ல கூப்பிட்டாரா? நீங்க கூப்பிட்ட மாதிரியோ இல்ல இன்டர்வியூல போய் ஏதாவது யூடியூப்ல மதன் கோரி கூட உட்காந்து இன்டர்வியூ பண்ண போறான்னு நினைச்சு கடைசியில அனுப்பிச்சா கிடையாது. அது கூட நம்ம வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவர் மொத்தமா அவர் சினிமால சம்பாரிச்சு வச்ச நல்ல பேரு இந்த 2009 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் விஎம்ஐ செஞ்ச நலத்திட்ட உதவிகள் பிளஸ் அவரோட அந்த
கேம்பெயினிங் கேப்பபிலிட்டி இதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் அவர் தேர்தலை சந்திச்சாரு, ஜெயிச்சும் வந்துட்டாரு. திரும்ப திரும்ப இன்ஸ்டா 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 டேய் என்னடா எப்படா திருந்த போறீங்க? இந்த எனக்கு அதுல ஒரே ஒரு சந்தேகம். உங்க ரிசல்ட் சின்ன வந்து 2 வாரம் விட ஆச்சு. கொஞ்சம் உங்க இன்ஃபுளுசர்ஸ் சின்ன வாழ்ந்துட்டு தலைவர் போறானுங்க. டே 1ல இருந்து இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் பேருக்கு காசு இல்லைங்க கிடைக்கும். அந்த அவ்வளவுதான். ஏன் சரி ப்ரோ, அதுல பாதி இல்ல, அதுல பாதியாவது நமக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, ட்விட்டர் பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, இன்ஸ்டா மட்டுமே சொல்றானுங்க. ட்விட்டர் அவ்வளவு பெரிய ரீச் இல்ல. இன்ஸ்டால ட்விட்டர்ல அவங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால தான் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்களாம், ட்விட்டர்ல அவங்க தான் ஜெயிச்சாங்களாம். இப்போ ஒண்ணு கெட்டு போலாம் அவங்க. இன்ஸ்டால அவங்க பாத்தீங்களா? இன்ஸ்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சு நான் திமுக இருந்து நல்ல காசு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். இல்லைங்க எனக்கு அதுல ஒரு டவுட்டுங்க. நம்ம சின்னவர் இருக்காருல்ல, சின்ன தலைவர், அவர் 24 நாள் இன்ஸ்டால தான் இருக்காரு. அவர் இதெல்லாம் பார்க்காம வேற என்னத்தை பார்த்துட்டு இருந்தாரு இன்ஸ்டால? அவருக்கு வேற ஏதோ ஒரு காலையில கண்டென்ட் இருக்கும். நீங்க இன்ஸ்டான்னு சொன்னா ஞாபகம், காலையில தினம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எடப்பாடி சொன்னாரா, உதயநிதி அவர்களே நீங்க நைட்டு யார காலை தேடி இன்ஸ்டாகிராம் போறீங்கன்னு தெரியலன்னு சொன்ன ஆளை போய் எடப்பாடி காலை தேடி போயிருக்காருன்னா இவங்க எவ்வளவு கேவலமான ஒரு கூட்டணியை உருவாக்க ரெடியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. ச்சீ, ம். எப்படிடா இப்படி மானங்கட்டத்தனமா வாழ்றாங்கன்னு தெரியல. ஏங்க, இன்னைக்கு பாத்தீங்களா எல்லா அவங்க கட்சிக்காரங்களும் ஏன் போனா என்ன தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது டெக்னிக்கலி வாட் இஸ் ராங் அப்படிங்கிறானுங்க. டேய் என்ன சரி, இதை போய் மக்கள்கிட்ட வந்து தைரியமா சொல்றா முடிஞ்சா? அடிமன் நீங்க பாஜகவோட ப்ராக்சி ஏடிஎம்கே நீங்க, அப்புறம் ஏன் போய் சேர்ந்தா என்ன பிரச்சனைன்றீங்க? So, அதான் நான் திரும்ப வந்து சாலிடா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லாத வரைக்கும் அவங்க வந்துட்டு சுடுமணல்ல இல்ல, செருப்பு இதுக்கு இல்லாம மேல நிக்க என்ன வைப்பாமா? சொல்லணும்? போதிய அளவு இல்ல, சொல்லிட்டாரு. இதை முடிச்சுக்கிறேன். சொல்ல வேணாம். இருங்க, இன்னைக்கு வந்துட்டு அது இல்ல, அது காசிப்னு வரல. அப்பதான் வந்துட்டு திரும்ப அதை சொல்றதுக்கு உண்டான ஒரு இடம் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி இவங்க செத்துடணும். இவங்க வந்துட்டு வாழவே கூடாது. இந்த மாதிரியே அவங்க வந்துட்டு மண்டை குழம்பி போய் வச்சு கடைசியில பாருங்க, ஆமா உண்மைதான் ரெக்கார்டிங் இருக்குன்னு என்னைக்காவது ரெக்கார்டிங் எடுத்து போட்டு தெருவுல நிப்பாட்ட போறாங்க பாருங்க. அர்ஜுனை பார்த்து விவேக் கேட்பார்ல, சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி சச்சின் அந்த போட்டு விட்டுட்டாரு. அந்த 4:45 ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னாரு, அந்த ரெக்கார்டிங்க அப்படியாதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு பச்சையா தெரியுது. எம்ஏ பேபி, அதாவது சிபிஐஎம்மோட ஜெனரல் செக்ரட்டரி, பாலிட் பியூரோ மெம்பர், அவர் வந்துட்டு இந்தியா லெவல் லீடர். அவர் ஆரம்பிச்சு யாரு சொல்லல, இதை யாரு சொல்லல, ஜோசியக்காரன் முதற்கொண்டு சொல்றானேடா, நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சு விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு. இதுக்கு மேல யாரா சொல்லணும்? இதுல கொத்தடிமைங்களோட முட்டெல்லாம் கேட்டா ஐயோ, ஓசோன் லேயரை முட்டி தூக்கிடுவாங்க போல. ஒரே முட்டா தூக்கி அப்படியே தூக்கி இல்ல, எரிச்சிருவாங்க. அவனுங்க வந்து அப்படி அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை முட்டாள். நடந்தா அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ராஜீவ் காந்தி என்ன சொல்றான் இப்ப, அதாவது இப்ப அதிமுகவோடு பேர் என்ன கூட்டணி வச்சு திமுக முயற்சி செய்து திருமாவளவனை வந்து முதலமைச்சரானா என்ன தப்பான்? ஓகேவா பாரு, திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அவ்வளவு ஒரு அக்கறை. இப்பா இத்தனை வருஷம் ஆண்டிங்களே, ஒரு அமைச்சர் பதவி கூட விசிக்கு யாருக்கும் கொடுக்காம அமைச்சர் பதவி விட்டீங்களேப்பா. விடுங்க, அவர் 10 சீட்டு கேட்டாரு, அதுவே இவங்க தரல. 8 சீட்ல நிறுத்திட்டு 8 சீட்டு கொடுத்தாங்களே சந்தோஷ். அந்த 8 சீட்டை அவர் கேட்ட இடத்த அதையும் மாத்தி கொடுத்து தாலி எடுத்து ஆமா எல்லாத்தையும் தோக்கடிச்சு. அவர் ஏங்க, அவர் வந்து இந்த தேர்தல்ல வந்துட்டு அவர் முன்னாடியே சொன்னாரு, இது வந்துட்டு கணிச்சு வந்துட்டு இந்த தேர்தல் வந்துட்டு ஒரு இது மாறும் அப்படின்ட்டு வந்துட்டு மாநில அவர் தேர்தல் சொன்னாரு. ஆனா இந்த வாய்ப்பு அளவுக்கு இருக்கு. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மேபி லைக் வந்து ஆமா, ஒரு அதுதான் ஹங் அசம்பிளிய வந்து அதையும் இவனுங்க விடலையே. இல்ல, ஆமா, அவரு காட்டு மன்னார் கோயில இவரை நிக்க விடலையே. ஆமா, அவர் கரெக்டா காய் நகர்த்தினாரு. அவருக்கு அது தெரிஞ்சது, அவருக்கு ஏதோ சம் சென்ஸ் வந்துட்டு நமக்கே தெரியும் சையத் ப்ரோ. அவர் ஏன் வந்துட்டு சிஎம், அவர் ஏன் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல போட்டி போட போறாரு லாஸ்ட் டே ஆஃப் தெரியாமலாம் இல்ல. பிரச்சாரத்திலேயே அந்த இங்க பாருங்க ஸ்பேஸ சச்சின், லாஸ்ட் டே ஆஃப் ஆமா பிரச்சாரத்திலேயே வந்து ஸ்டாலினுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு எல்லாத்தையும் பார்த்தாலே he himself has realized that something is going to happen அப்படிங்கிறது. பெரம்பூர்ல கடைசி நாள் அவருடைய பிரச்சாரத்தை வந்து வைக்கிறாரு. அவருடைய குரல் தளதளத்து போச்சு. அவருடைய இதுல அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ல முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கான்பிடென்ட்டோட அப்படிங்கிறதுலாம் இல்ல. நம்ம சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கிளியர்லி சென்ஸ்ட் இட். அவரு சரி ப்ரோ, நாம இது கால்ல பேசணும். அதாவது கொத்தடிமைகளுக்கு இவங்க தோக்குறது தெரியாமலாம் இல்ல. அதாவது ஸ்டாலின் வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட் May 4th May 3rd வந்துட்டு போய் கலைஞர் சமாதியில போய் பிளாஸ்டிக் சேரை போட்டு காத்து வாங்கலாம் உட்கார்ல. உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நான் தோக்குறேன், என்னை வந்துட்டு என் வாழ்க்கை, என்னோட வரலாறு, என்னோட அரசியல்
இது என்னன்னு தெரியல. நாளைக்கு நான் தோக்குறேன்னு கொளத்தூர்ல அவருக்கு அவர் தெரியும். தோக்குறாருங்கிறது அவருக்கு தெரியும். பிஃபோர் அவருக்கு தெரியும். ரிசல்ட்டுக்கு 2 ஆனா நாளைக்கு முன்னாடி வந்துட்டு தெரியும். கொத்தடிமைங்க தே ஹேவ் த கொத்தடிமைங்க ரிசல்ட் பார்த்து எக்ஸிட் போலோட ஐயோ சர்வே அவங்க கையில தோத்துட்டீங்களா இருந்தது. தோத்துட்டீங்களா ம். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், கொளத்தூர்ல தோக்குறது வாஸ் எவிடன்ட். யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இவங்க உடனே கொத்தடிமைங்க என்னமோ பண்ணிட்டாங்க, ரிக் பண்ணிட்டாங்க, இவிஎம் வந்துட்டு கொளறுபடி பண்ணிட்டாங்க. டேய் டேய், வேலை பார்க்கல. மொத்தத்துல அந்த இடத்துல வந்துட்டு தலைவரோட ஃபேஸ் வேல்யூவும், தலைவர் வந்துட்டு அங்க பெரம்பூர்ல நிக்கிறோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கொளத்தூர் வில்லிவாக்கம்னு அடிச்சு துவம்சம் பண்ணி எதிரில எவன் எந்த கொம்பனுனாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி போய்கிட்டு இருக்கு. வேலையும் பார்க்காம சேகர் பாபு நல்லா நான் பாத்துக்கிறேன் நல்லா பார்த்த நான் தோக்குறதா நீ பாப்ப, வேற என்னத்த நீ பாப்புன்ற ரேஞ்சுக்கு தான் வேலை பார்த்திருக்கான். இவ்வளவும் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம போட்டப்போலாம் அந்த ட்வீட்டை கோட் பண்ணி கொளத்தூர்ல நீங்க ஸ்டாலினை தோக்கடிச்சிருவீங்களா, கிக்கி 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 இதே தோக்கடிச்சிருவாயடா உண்மையாவே நம்மள தோக்கடிச்சிருவாங்க. நம்மள சொல்லிட்டு இருந்தானுங்க பெரம்பூர்ல டெபாசிட், பெரம்பூர் திருச்சி கிழக்குல டெபாசிட் கிழக்கு வைக்கிறோன்ட்டு. அவனுங்க கடைசியில அவன் parallel தலைவர்களே life தான் bro. இல்ல ப்ரோ, கொளத்தூர்ல தோக்குறதுனா ஆல்மோஸ்ட் ப்ரோ உண்மையாவே சொல்றேன். நிறைய பிரைவேட்ல பிரைவேட்டா வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் பேசும்போதே தெரியும் ப்ரோ ப்ரோ. அது தெரியதான் இவங்களுக்கு ப்ரோ தெரியாம செய்யும். தான். நம்ம பசங்க இங்க பாருங்க, நம்ம ரேவந்த் கடா, ஆமா ரேவந்த புடி. நான் ரேவந்த் மோனிஸ் நாங்களாம் பேசிட்டு இருக்கும் பொழுதே அப்பவுமே வி சென்ஸ்ட் இட். கொளத்தூர்ல நம்ம வேவ் வந்து பயங்கரமா வீசுது. 2வது எஸ்ஐஆர்ல வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு 80,000 ஓட்டுக்கு மேல வந்துட்டு அங்க இல்ல. 1,00,000 ஓட்டு 80,000 சம்திங் 80,000 சம்திங் வந்து கொளத்தூர்ல வந்துட்டு இல்ல. 2,07,000 ஓட்டு தான் மொத்தம் எலக்ட்ரேட்டே அங்க இருக்கிறாங்க. அதுல 50,000 அதுல சாரி அதுல வந்து 50% 50,000 50% வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கடா. அங்கிளுக்கு வந்து ரொம்ப டஃப் தான் ஸ்டாலின் அங்கிளுக்கு அப்படிங்கறத முன்னாடியே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே இது பண்ணோம். 2வது கொளத்தூர்ல நம்ம பிள்ளைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், அதுல வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது காசு கொடுத்தாலும் ஒரு கோட்டாவது போல தெரியுது. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம்தான். ஆமா சுட்டாங்க. அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா என்னத்த இருந்தாலும் வந்து அது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு இது. ஆனா அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிராக்டிகலி தெரியுது, ஸ்டாட்டிஸ்டிக்கலி தெரியுது. களத்துல இருக்கவங்களோட நம்ம ஆட்களோட இது பண்றோம். அப்புறம் போலிங் டே அன்னைக்கு நம்ம பூத் ஏஜென்ட்ஸோட நம்ம ரேவத்தை வச்சு வந்து அங்க எப்பறம் நிலவரம் போய்கிட்டு இருக்கு எல்லாமே இந்த தகவலை தான் சொல்லிச்சு. ப்ரோ இந்த வாட்டி முடியாது, கஷ்டம், நம்ம தான் விஎஸ் பாபு ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இதுவுமே என்ன 10 பொருத்தங்களும் சக்கு சக்குன்னு பொருந்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இல்ல ஆமா சையது, இதெல்லாம் இவ்வளவு இதெல்லாம் பெரிய டீம் வச்சிருக்காங்க, பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்னு தெரியும் பெண்ணு ப்ரோ. வச்சிருக்காங்க, இத்தனை பத்திரிகையாளர்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல் விமர்சகர்கள், ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் இருக்காங்க. இது கூட சென்ஸ் பண்ண முடியாம போச்சேடா. நம்ம பசங்க ஜஸ்ட் கேன்வாசிங் போயிட்டு ஓகேவா, ஆஃப்டர் எலெக்ஷன் இதை பார்த்துட்டே அவங்க கணிச்சு சொல்லிட்டானுங்க. ஏன்டா இவ்வளவுதான் உங்க லட்சணமாடா? அதான்டா இவரு இந்த ஸ்டாலினை உட்காந்து சுத்தி ஒரு கூட்டம் வந்து ஏமாத்திக்கிட்டே வளர்த்து வந்துட்டு இருக்காங்கடா. அண்ணே நீங்க ஜெயிச்சிருங்கன்னு கூட்டு போய் பாலுங்கணத்துல போய் தள்ளி விட்டாங்க. அதாவது நல்ல பக்கத்துல பெரிய இருக்கிற பணம் பெற்று சித்தார்த் வச்சிருக்கு. அபிமன்யுவா பெரிய இருப்பான்னு படம் பார்த்தா சித்தார்த் அபிமன்யுவோட அப்பனா இருந்திருக்கிறான். புரியுதா உனக்கு? தம்பிராமையாவா இருந்திருக்காப்புல. அண்ணே நம்மள வந்து இந்த இவன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாய் ஒருத்தன், நம்ம வாட்ச்மேன், பனையூர் வாட்ச்மேன், அதாவது விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விஜய் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஆமா ஆமா அது ஸ்டாலின் விஜய் தான். வந்து நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏமாந்த கடைசியில யாருன்னு பார்த்தா அவனுக்கு பிஸ்கஸ் போடுற ஆளு. கட்டமைப்பு இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் சொல்லிட்டு இருந்தான் முன்ன. நண்பர்களே, பாஸ் சொல்லுங்க. ஹலோ நண்பா, எனக்கு ஒரு சின்ன இது, இப்ப நம்ம 2-3 நாளா தினத்தந்தி நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு தான் போடுறாங்க. ஹலோ, அவனுக்கு அப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. நீங்க சொல்ல வரது புரியுதுங்க. அது வந்து பாருங்க, அது சரியா இருக்காதுல்ல. போன ஒரு டைம் இதுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி நான் இருந்தேன், நம்ம நேட்டிவ் வந்து எடப்பாடி தான். அப்ப அதுல நான் பேசுறப்ப அதுலயும் அப்படிதான் போட்டிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமின்னு போட மாட்டாங்கன்ட்டு எடப்பாடின்னு தான் போடுறான்னு சொல்லி தினம் மலருக்கு பேசி பண்ணோம் போட்டாங்க. இப்ப நம்ம அவன் அப்ரூவ் பண்ணணுங்கிறதுல மக்கள் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அது படிக்கிறப்ப ஒரு இது பண்றப்ப இன்னைக்கு பாருங்க, மோடி சந்திக்கிறார் விஜய்னு போடுறாங்க. அது சரியா இருக்காது. எங்களோட நண்பர் ஒருத்தர் அதுக்கு பதிவு கரெக்டா எக்ஸாம்பிளோட போட்டாரு, நான் அந்த போட்டோ ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது கொஞ்ச நாளைக்கு அது அவனுங்க ஈகோ சிஸ்டம், பிரிண்ட் மீடியாவும் நியூஸ் மீடியாவும் அவனுங்க ஈகோ சிஸ்டம். இப்போ அவன் விஜய்னு அட்ரஸ் பண்ணானா கூட நான் அவரே அந்த சிஎம்ன்ற பவர்லாம் எக்ஸைஸ் பண்ணல ப்ரோ. நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அவரை நீங்க விஜய்னு இப்போ யாரை நீங்க வந்துட்டு சிஎம் ஞாபகப்படுத்தணும்னா ஸ்டாலினை, எடப்பாடினா நீங்க சிஎம் ஞாபகப்படுத்தணும்.
நீங்க விஜய் ஞாபகப்படுத்தவே தேவையில்ல. ஹி இஸ் ஹிம்செல்ஃப் ஒன் பிராண்ட். அவர் வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு அது நீங்க சொல்றது இல்ல நீங்க புரியுது சொல்ற ப்ரோ. பாயிண்ட் புரியுது ரெஸ்பெக்ட் ப்ரோ. பண்றது அப்ப வந்து அவருமே அவருக்கு அதுக்கான குடுக்கலன்னா கூட பீப்பிள் அட்வான்டேஜ் வோட் எல்லாத்தையும் பண்ணி அந்த எடுத்துக்கல. பொசிஷனை குடுக்கணும். அவருக்கு இது வேற யாருந்தா நேரம் இப்ப டிஎம்கேவா ஏடிஎம்கேவா வந்திருந்தா நேரம் பாராட்டு விழா வச்சிருப்பாங்க, திரைத்துறையில இருந்து பாராட்டு விழா வச்சிருப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க. அவரு இது விரும்பலங்கிறது தெரியுது, ஓகே. ஆனா ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு மேக்ஸிமம் இப்போ நாம ஒரு பேக்கரி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெய்லியும் நம்ம கடையில ஒரு 200 பேர் காலைல டீ குடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவங்க பேசிக்கிறப்ப கூட அப்படித்தான் பேசிக்கிறாங்க. அது நமக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்குது. அது ஒரு பெரிய நிறுவனம் அவ்வளவு வருஷமா வச்சிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சருக்கான ஒரு பேர்ல முதலமைச்சர் விஜய்னு போறதுக்கு அவங்க எதுக்கு அப்படி யோசிக்கிறாங்கிறது பெரிய இதா இருக்குல்ல. அது நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? அது அவங்களுக்கு ஏதாவது இல்ல அழுத்தம் இல்ல கொடுக்க ப்ரோ, முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையா நான் பார்க்கல. இப்ப வரும் வரும். இதனாலலாம் வந்துட்டு நம்மள செருமைப்படுத்திட முடியும்னு நான் நம்பல. ஓகே, முடியாதுங்கிறது இல்லைங்க. என்ன ப்ரோ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகி நடிகர் விஜய் தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையே அதனாலயே ஒண்ணும் பண்ண முடியல அவரை. நடிகர் விஜய்ங்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லைங்களா? அது அந்த நடிகர் விஜய் தான் நீங்க சீஃப் மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுதான் இன்னைக்கு சொல்றேன். இப்ப அவங்க இப்படி போடலைங்கிறதுனால வந்து அது இல்லைன்னா ஆயிர போறது இல்லல்ல. ஆமா. நிறைய இன்னும் வருவாங்கங்க. நீங்க இப்ப சேலமா நான் ப்ரோ? நீங்க சேலமா? ஆமா ஆமா சேலம். ஓகே ஓகே. பார்த்திபன் எல்லாம் எப்படி ஹாப்பியா இருக்காரா? கடின உழைப்பு, அவரோட எஃபோர்ட் ரொம்ப இன்னைக்குதான் பெருசு. கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. சரி, சிறப்பு சிறப்பு. இல்ல அதாவது போய் எப்படின்னா பார்த்துட்டு பார்த்திபன் எல்லாம் வந்து ஜெயிச்சதுல ரொம்ப பெரிய ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாதிரியான ஆட்கள்லாம் சட்டமன்றத்துக்கு வரணும். உண்மையா உளப்பூர்வமா வந்து மக்களுக்காக உழைக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம இதுல எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்களேன், கட்சியிலேயே அதிக போராட்டங்கள், அதிக மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னு சொன்ன அன்னைக்கு ஒரு 5-6 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் அண்ணன் தான் முதல்ல வருவாரு. கண்டிப்பா இல்லையா? இல்ல அதே அவ்வளவு இங்கேயுமே கொஞ்சம் ரூமர்ஸ் எல்லாம் வந்தது, அவர் மினிஸ்டர் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நான் அவரு அதுக்கு எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கற ஆள் கிடையாது. அவரு நான் 2009 நினைக்கிறேன், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அப்பவே ஒரு டீம் ரெடி பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு இங்க இருந்து நாகப்பட்டினத்துக்கு அவரை இங்க இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாரு. இப்ப நானும் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நம்ம ஏரியாலாம் எடப்பாடி லோக்கல். இது நம்ம எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட்டை பிரிச்சு நம்ம சங்ககிரி தொகுதியான வரும். ஓட்டை பிரிச்சு பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் பார்த்திபனாலதான். சுயேட்சை சின்னத்துக்கு 50,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்கீங்க. எப்படிங்க ஆமா, பெரிய வந்து விஷயம். புள்ள அதுல அது 2 நாள் தாங்க. 234 வந்து டெபாசிட் போகல. ஆமா, டெபாசிட் போகல. 10 செகண்ட் பேசிட்டு பாரா, 20 செகண்ட் பேசிட்டு பாருடா மேக்ஸிமம். அந்த டிவி பெட்டி ப்ரோ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 20 இல்ல செகண்ட் ப்ரோ, எத்தனை நாளைக்கு முன்னாடி பேசினாரு? லாஸ்ட் டே. எத்தனை இப்ப நான் சொல்லிடுறேன் லொகேஷன் சொல்றேன். நான் எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரி தொகுதி, சரிங்களா? என் வீட்டுல இருந்து 2-3 வீடு தள்ளி எடப்பாடி தொகுதி. நான் கடை பேக்கரி இருக்கிறது எடப்பாடி தொகுதி மெயின். காசிங்கிறவரு நம்ம கேஸ்ட், எங்க கேஸ்ட், எங்களுக்கு சொந்தக்காரர் தான். அவர் டிஎம்கே. அவரு கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சி தலைவரா 10-15 வருஷமா இருக்காரு. இங்க சேர்மனா இருக்காரு. அவர் சொந்த காசு கொடுத்து இங்க தண்ணி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு லோக்கல்ல, இங்க ஜலகண்டாபுரத்துல, சரிங்களா? அப்ப அவர் வீட்டு பக்கத்துல தான் நம்ம பேக்கரி. நம்ம செல்வம் இருக்காரு இல்லைங்களா, மேட்டூர்ல நின்னார்ல ப்ரோ, கேக்குறீங்களா? செல்வம் மேட்டூர் தொகுதியில் நின்னவர், நம்ம டிவிக்கேல மேட்டூர் தொகுதியில் நின்னாரு. ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜலகண்டாபுரம் நம்ம காசி அண்ணன் வீட்டுல அவர் வேலை செஞ்சிருக்காரு, புரியுதுங்களா? அப்ப இங்கே என்னன்னா எடப்பாடி ஒரு பிரச்சனை, இங்க காசி ஒரு பிரச்சனை சொல்லிதான் இவர் மேட்டூர் அங்க போயிட்டாங்க. இங்க இந்த டிவி சின்னத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கடைக்கு வரவங்க, நம்ம அந்த காலையில நம்ம கடையில எப்படின்னா துப்புரவு பணியாருக்கும் டீ 5 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். காலைல ஒரு 100 பேர் அவங்களே வருவாங்க. அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா டிவிக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு டிவி சின்னன்னு எப்படி தெரியும், என்ன ரேடியோ சின்னமா என்ன சின்னன்னு தெரியாம தொலைவு பிடிச்சி ஒரு 50,000 ஓட்டு ஒரு 2 நாள்ல வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டிடேட் நிறுத்தி வச்சிருந்து செலவத்தையே நிறுத்தி வச்சிருக்கலாம். நிறுத்தி வச்சிருந்து கரெக்டா நீ நம்ம குளத்தூருக்கோ நம்ம கொடுத்தோம் ஒரு முக்கியத்துவம், சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம் அங்க அந்த ஊர்ல. சீமானுக்கு ஆக்சுவலி இல்ல, அதாவது எப்படின்னா சீமானுக்கு எந்த முக்கியத்துவமும் நம்ம கொடுக்கல. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண விரும்புறேன். டாக்டர் பிரபு உடைய உழைப்பு, டாக்டர் பிரபு வந்து கட்சி காட்டிய அந்த மாவட்டம் முழுக்க, அந்த மாவட்டம், ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் ஆக்சுவலி. ஓகே, அந்த இது பிளஸ் வந்து காரைக்குடி மக்களுக்கு வந்து பாருங்க, அவ்வளவு அதனாலதான் ஓகே. நான் காமனா சொல்றேன், பேசிக்கா சொல்றோம். நம்ம எடப்பாடியை எதிர்த்த மாதிரி
சரி ஸ்டாலின் எதிர்த்த மாதிரி சீமான எதிர்த்த மாதிரியோ நம்ம எடப்பாடி மேல எந்த ஒரு அலிகேஷனும் வைக்கல, எந்த ஒரு இதுன்னு பண்ணல. சீமான் இன்னொன்னு மேல நம்ம தலைவர் இல்ல அவங்க நம்ம பேரை கூட வச்சு சீமானையே வச்சது நம்ம கிடையாதுங்க. எதிர்க்கலாங்கிற அவங்க கட்சி இல்ல பேரை கூட சீமானை வச்சு பத்தி வச்சது கிடையாது. நம்ம ஆமா சி அதாவது ஆன்லைன்ல தான் எப்படின்னா நம்ம உங்களுக்கு சீமான் இங்க பத்தி பாருங்க பேசி இருக்கோமோ ஒரே ஒரு இல்லையோ நிமிஷம் ஒரே ஒரு இப்ப நிமிஷம் நான் ப்ரோ எடப்பாடியவாவது மற்றும் பலர் ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க விரும்புறேன். எடப்பாடியவாவது மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டும் அதுல எங்க சின்னத்தையே திருடினவர் தானே நீங்க அப்படிங்கிற வரைக்கும் சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. சீமானெல்லாம் அவர் ஒரு பொருட்டாவே மதித்தது கிடையாது. அவர் அவர் எடுத்துக்கல, 15 அமைச்சர்களை வீழ்த்திட்டு உட்கார்ந்துருக்காரு. சீமான்லாம் ஒரு ஆளா அவருக்கு ஒரு பொருட்டா அதெல்லாம்? அவர் எடுத்துக்கல ப்ரோ. நான் என்னன்னா நம்ம சைடு நம்ம இதுல சொல்றேன். இப்ப நான் ஒரு ப்ரோ அது இது ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன். கொளத்தூர்ல நம்ம வேட்பாளர் எடுத்திருந்தா என்ன இருக்கும்? ப்ரோ அது இல்ல ப்ரோ. சீமானை நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கல ப்ரோ. சீமானா வந்து மாட்டிக்கிட்டது காரைக்குடியில. மாட்டிக்கிட்டாரு, நம்ம அது பண்ணணும், அது ஓகே ப்ரோ. ஆ, நாம கொளத்தூர்ல நம்ம டிவிக்கு ஒரு வேட்பாளரை தூக்கி இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், என்ன ரியாக்ட் ஆயிருக்கும், அது இந்தியா ஃபுல் எஃபெக்ட் ஆயிருக்கும். இல்ல ப்ரோ, எடப்பாடியில அருணை நம்ம நம்பணும். இப்போ குளத்தூர்ல எப்படி விஎஸ் ஓபோ நம்பணுமோ எடப்பாடியில அருணை நம்பணும். அது நம்பிக்கை வந்துட்டு காப்பாற்றப்படலன்றதுதான் இங்க மேட்டரே தவிர்த்து இப்ப அருண் நின்றிருந்தாலும் எடப்பாடியை தோக்கடிச்சிருப்பாரு. நான் திரும்பவும் சொல்றேன், விசில் இல்லாம அந்த தொகுதி இன்னும் 50,000 எடப்பாடிக்கும் அதே ஓட்டுனா நிலைமைதான். அது விசில் இருந்தா அது 1,00,000க்கு ஆமா மேல 1,00,000க்கு மேல அசால்ட்டா 1,00,000 மேல இப்ப வந்திருக்கும் நீங்க எடப்பாடிக்கு. நான் அப்படி அவர் சொல்ற இருக்கும்போது பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம இப்ப 1,00,000 ஓட்டு வந்திருக்குங்களா? இப்ப எடப்பாடி வேட்பாளரை தூக்கிட்டாங்க, நம்ம அடுத்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி இன்னொரு ஆள் நம்பி அவன் போயிடக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சு பண்ணிருக்கோம். நான் சொன்னேன் 2009ல என்ன ஒருத்தர் வந்து நான் சின்ன